ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான மினி மிக்ஸியோட ரிவ்யூ தான். இதை நான் மீஷோவில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ஒரு 500 டியர் வந்திருந்தது. பட் ரொம்பவே ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட். பார்த்துடலாமா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ? வாங்க. என்னடா வீடியோவோட ஆரம்பத்திலேயே அமர்க்கலமான ஒரு ப்ராடக்டோட வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மினி மிக்ஸி. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டீலு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக் தான். இது எலக்ட்ரிக் பவருங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபுளான ஒரு மிக்ஸி. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் குட்டியாக தான் அரைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவ்வளோ குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இதில் வந்து என்னென்னா நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 100 கிராம் வரைக்கும். குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே ஸ்டீல் தான். ஸோ இது வந்து ஜாரோட வந்து மூடி இது. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்ட் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி அடைச்சிட்டு லாக் போட்டிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. திறக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஜப்பான் ப்ராடக்ட். ஒன்லி ஒரு சுவிட்ச் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு சுவிட்சை மட்டும் ஆப்ரேட் பண்ணாலே போதும். ஸ்பீடு வந்து கிடையாது. டிக்ரீஸோ இன்க்ரீஸோ கிடையாது. ஃபிக்ஸட் ஸ்பீடு தான். இது ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. மோட்டர் ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ குவான்டிட்டி வந்து குட்டி குவான்டிட்டியாக இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எஸ்பெஷலி நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் என்னெல்லாம் கிரைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டர்மரிக், ஒரு இல்லைன்னா மிளகு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஜாரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சாக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால் இப்போ தேங்காய்லாம் இதில் அரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரைக்க முடியாது. பிகாஸ் நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதை தண்ணி விட்டு கழுவணும். அப்படி ப்ராடக்ட்ஸ் இதில் போட முடியாது. ஒன்லி ட்ரை ஐட்டம்ஸ். நீங்கள் டர்மரிக் அரைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில்லி, இல்லை மிளகு, இல்லை பாதாம், இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் நீங்கள் அதாவது கிரைண்ட் பண்ணிவிட்டு துணியை வச்சு மட்டும்தான் இதை வாஷ் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்னென்னா தண்ணி விட்டு கழுவ முடியாது. தண்ணி விட்டு கழுவுனா மோட்டர் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒன்று ட்ராபேக்காக தான் இருக்குது. பிகாஸ் எல்லாம் அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயரோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த லென்த்து வந்து ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதையே வாங்கிக்கோங்க. குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மிக்ஸி வாங்கும்போது கொஞ்சம் மைண்டில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஓடாத மிக்ஸியும் வந்து என்னென்னா சென்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டி பாக்ஸையே சென்ட் பண்ணிட்டாங்க மிக்ஸிக்கு பதிலாக. இந்த மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ரிட்டன் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ பேனிக்கெல்லாம் எதுவுமே ஆக வேண்டாம். ஸோ இதுவே நான் 3வது திருப்பு வாங்கும்போது தான் இந்தளவுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி கிடச்சிருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. லிட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் எந்த டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. லாக் ஆயிடுச்சு பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ரொம்பவே அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே இது 200% ஒர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ரிவ்யூ பார்த்துடலாமா? வாங்க. ஒன்றும் இல்லைங்க. லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, டே ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெயின் ஆகுது. ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்திங்க அப்படின்னா காலெல்லாம் வலிக்குது, நெக்கெல்லாம் ரொம்பவே வந்து வலிக்குது. ஸோ ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்யூட்டர் டேபிள்ங்கிறது எனக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது.
நல்ல ஸ்டப்பானாகவும் இருந்தது. ஒரு கிராச்சஸ் கூட இல்ல. அவ்வளோ அழகா சாஃப்ட்டா இருந்தது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில மக்கு ஏதாவது நீங்க வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். இது பென் ஸ்டாண்டு. இது வந்து என்னன்னா, புக் மாதிரி ஏதாவது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இத கம்ப்யூட்டர் மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஸோ உங்களோட பசங்க வந்து எழுதுறதற்கு ஒரு ஸ்டடி டேபிளா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு இத நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாங்க. நல்ல ஸ்டெப்பன், நல்ல ஒரு குவாலிட்டி. கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலா தான் இருக்குது. உட்டனோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு அந்த நெக் பெயின்லாம் இல்ல. ஸோ பசங்களுக்கு இப்படி வச்சு எழுதுறதுக்குமே வந்து என்னென்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னா இத கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு ஃபினிஷிங் லுக்லேருந்து எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து பேக் சைட்ஸை பொறுத்த அளவுக்கு இதுலேயே வந்து என்னென்னா ட்ராயர் அட்டாச்மெண்ட்ஸுமே வருது. நீங்கள் வேணும்னா அதையும் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் லேப்டாப் வைக்கிறதுக்கு தான் தேவைப்படுங்கிறதுனால நான் அதை மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ராயரும் சேர்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்டீலு தான். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல மீடியம் லென்த்தில் அதை கொடுத்துருக்கிறதுனால எழுதுறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்குங்க. நீங்களே ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக கொடுப்பீங்க. தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வருத்தப்படுவீங்க. இவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இத்தனை நாள் நம்ம வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைல் சார்ஜர் ப்ரொடெக்டர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த கலர் காம்பினேஷன்ஸ். இது வந்து பிளாஸ்டிக் தான். பட் ரொம்ப குவாலிட்டி வந்து என்னென்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 பக்கம் வந்தது. பட் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த 190க்கு நிறையவே நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது. பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம அந்த கேப்பில் வந்து என்னென்னா மாட்டி வைக்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த ஃபிட்டிங்கில் எண்டில் வந்து நம்ம வாங்குகிற மாதிரி. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். பட் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரிட்டியாக இருந்தது கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் அந்த சார்ஜரை நம்ம எடுத்துட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி நிறைய இருந்தது. இது வந்து நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு ட்ராபேக்காக தான் இதில் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் சார்ஜர் ப்ரொடெக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஆக்சுவலி நம்ம எடுத்துகிட்டு மாட்டுற மாதிரி இருக்கணும். பட் இப்படி டேரெக்டாக கொடுத்தோன்னா அதை மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இது ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து எனக்கு 190ங்கிறது இது கொஞ்சம் ஹைன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்ததுங்க. எஸ், எல்லாம் செட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ஒன். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை தான், மினி ஃபேன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை நான் வந்து பஜாஜ் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறேன். இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். லைக் நார்மல் ஃபேன், இதில் 3 அட்ஜஸ்டபிள் ஸ்விட்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வந்து என்னென்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மாட்ரேட் லெவலில் இருக்கும். அதே ஸ்விட்சு தான். இது வந்து தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹை ஸ்பீடில் வந்து என்னென்னா ஃபேன் வந்து ரன் ஆகும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே என்னென்னா கரண்ட் அடிக்கடி போகும். அதனால தான் இதை நாங்கள் வாங்கியிருந்தோம். நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா அதே ஸ்விட்சை திரும்ப வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். சைட்ஸில் கொடுத்துருக்கு இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து என்னென்னா மாட்ரேட்டாக தெரிஞ்சது, இன்னொன்று நல்லா வந்து என்னென்னா வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்தது. நாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 hours வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த 2 hours நம்ம கரண்ட் இல்லாதப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கரண்ட் போனாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது.
ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் வந்து அட்ஜஸ்டபிள், நம்ம எந்த டைரக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் இது பேபிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய பேபி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து என்னென்னா கரண்ட்டு போனாலும் நல்லாவே தூங்கினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த சம்மருக்கு வந்து அடிக்கடி பவர் கட் ஆகுங்கிறதுனால நான் ஏர்லியராக வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1500 ஒர்த்தியான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்தி, ரொம்பவே நல்லாவே இருந்தது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் நான் இதை சார்ஜ் வந்து பண்ண போகிறேன். நான் சார்ஜ் பண்ணும்போது இண்டிகேட்டராக அந்த ரெட் கலர் லைட் வந்து என்னென்னா எல்இடி லைட் வந்து தெரியும். நல்லா சார்ஜ் ஆகி முடித்ததும் இந்த ரெட் கலர்லேருந்து கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டர்ன் அவுட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும், கலர் வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி தெரியும். அப்படின்னா சார்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இண்டிகேட்டரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே அதை பார்த்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு மொபைல் கவர் எனக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடது வந்து லாபா. ஸோ இது ஷாப்பில் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஆர்டர் பண்ணி நான் ரிசீவும் பண்ணிட்டேன். நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருந்தது, பாசிட்டிவ்ஸ் இருந்தது. அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்போவாவது வந்து என்னென்னா மொபைல் கவர் உங்களோட மொபைலுக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் சில விஷயங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் உங்களோடது எத்தனை அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும். செகண்ட் வந்து அந்த பிரிண்ட்ஸ்லாம் ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. சைஸு லென்த்து வந்து எனக்கு வந்து என்னோடய மொபைல் வந்து ஷார்ட்டாக இருந்தது. பட் கவரில் வந்து என்னவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து கிடச்சிருந்தது. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அந்த வித்துமே எவ்வளோ சைஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி குவாலிட்டி எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து சைஸ் இஷ்யூங்கிறதுனால ஃபிட் ஆகலை. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அதனால் நான் ரிட்டன் போட வேண்டியதாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்தது. ஷாப்பில் அவைலபிளாக இல்லாத கவர்ஸ் கூட இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.